உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம்மா. வாங்க. என்னத்த பாக்குறீங்க? உங்க ரெண்டாவது பேத்தி வீட்ல இருக்கா? அவ இல்ல. உள்ள வாங்க. சரிம்மா. அட பயப்படாதீங்க, வாங்க. அவதான் வீட்ல இல்லைன்னு சொன்னனே. பயம்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பொண்ணு திடீர்னு கோவப்படுது, பொசுக்குன்னு வார்த்தையை விடுது. அதான். நீங்களும் அப்படி ஒரு சம்பந்தம் தானே கொண்டு வரீங்க. அவ அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நினைக்கிறா. ஜானகி, ஜானகி, என்னத்த? கல்யாண புரோக்கர் வந்திருக்காரு வாமா. என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தடவை பிரமாதமான ஜாதகத்தோட வந்திருக்கேன். சண்முக சுந்தரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய பணக்கார ஃபேமிலி, நல்ல குடும்பம். அவர் பையனுக்கு பொண்ணோட போட்டோ பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு. பணக்கார ஃபேமிலின்னு சொல்றீங்க, சரியா வருமா? அத பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஜாதகம் பார்க்க வரேன்னு இருக்காங்க. ஜாதக பொறுத்த முதல்ல பார்க்கட்டும், அப்புறம் மத்தத பேசிக்கலாம். அந்த தண்ணி எடு. சத்யா, அம்மாடி கண்ண தர. இங்க பாரு. சத்யா, 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 இங்க பாரு. ஐயோ, என்னம்மா? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. எழுந்துருமா, எழுந்துரு. தூக்கு பாட்டி. வா வா, மெதுவா. பாத்து படுத்துக்க. கிழவி கூட கண்டுபிடிக்கலையே. ஒர்க் அவுட் ஆகுதோ? அப்பா. சத்யா, சாப்பிடு. உன் சாப்பாடு நீ நாய்க்கு வச்சிட்டல, இதையும் நாய்க்கே வச்சிரு. எனக்கெல்லாம் வேணாம். பசியில மயங்கி தொலைச்சிட்டு வேண்டாமா? சாப்பிடுறி. அப்ப நீ முதல்ல சாப்பிடு, நானும் சாப்பிடுறேன். உட்காருமா. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். மா ப்ளீஸ் மா, சாப்பிடு. ஆ. ஏய், நீ ஏண்டி இப்படி இருக்க? அடக்க ஒடுக்கமா பொண்ணு மாதிரி இருக்க மாட்டியா? மா, சாப்பிடும்போது பேசக்கூடாதுமா. எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடி. உன்னை நினைச்சு தினம் தினம் தூக்கமே வர மாட்டேங்குது. ஊரே என்னை பார்த்து பயந்துன்னு இருக்கு, நீ எதுக்குமா என்ன நினைச்சு பயப்படுற? இப்படி அடாவுடியா ஆம்பளை மாதிரி சுத்திட்டு இருந்தா உன்னை எவடி கட்டிப்பான்? கட்ட வேணாங்கிறேன். எதுக்கு கல்யாணம் பண்ணி ஊர்ல ஒருத்தனோட வாழ்க்கையை கெடுக்கணும்? பாவம், அவன் பொழைச்சு போட்டான். ஏய், லூசு மாதிரி பேசாதரி. எனக்கு ஏத்த மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்கம்மா. நீ மாறுடினா உனக்கு ஏத்த மாதிரி எவனும் கிடைக்க மாட்டான்னு சொல்ற? நான் ஏமா மாறணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு அப்பா சொல்லிருக்காரு. ஆமா, அவர் தானே உனக்கு எடுத்தது. பையன் இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு உன்னை இப்படி வளர்த்து விட்டுட்டு அவரு போயிட்டாரு. உன்னை நினைச்சு தினம் தினம் நான் தான் கவலைப்பட வேண்டியதா இருக்கு. அப்பாவை குறை சொல்லாதம்மா. ஆம்பளை இல்லாத வீடுனா எவ்வளவு பிரச்சனை வரும். நமக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இல்லல. ஏன் நான் இப்படி இருக்கிறதுனாலதான். அப்போ நீ மாற மாட்ட. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து என்ன நிம்மதி இல்லாம செய்ய போற. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. இப்ப என்ன, நான் மாறணும் அவ்வளவுதானே? உடனே முடியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல ட்ரை பண்றேன். எங்க இப்படியே சொல்லிதானே என்ன ஏமாத்திட்டு இருக்க? அம்மா, எங்க போற? தட்டுல இன்னும் சாப்பாடு இருக்கு. எனக்கு போதும், நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டது அரை வயித்து கூட பத்தாதுமா. மனசுல கஷ்டத்தை வச்சுட்டு வயிறு ரொம்பலாம் சாப்பிட முடியாதுரி. எதுக்காகவும் யாருக்காகவும் நீ பயப்படக்கூடாது. இப்ப இருக்கிற மாதிரி தைரியமா
நீ கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்பா நீங்க எதுக்காக என்ன இப்படி வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சின்ன வயசுல வேணா எனக்கு புரியாம இருந்திருக்கலாம்ப்பா. ஆனா இப்போ எனக்கு தெரியும்ப்பா, நான் இப்படி இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. யாருக்காகவும் நான் என்ன மாத்திக்க மாட்டேன். நீங்க ஆசைப்பட்டபடிதான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்ப்பா. நீங்க இல்லாத குறை தெரியாம நம்ம குடும்பத்தை நான் கண்டிப்பா பாத்துக்குவேன்ப்பா. சாரி சிஸ்டர். டேய், எதிர்ல வர ஆள் தெரியாத அளவுக்கு அப்படி என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்க? அது எப்படி உங்க என்ன? டிங் திவ்யா ரொம்ப அழகா இருக்கால, அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குக்கா. உனக்கு கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா? இவன அழகாவா இருக்கா? ஆ, கேவலமா இருக்கா? இவ ஆக்சுவலி அக்கா உன் கண்ணில் தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ம், இவ அழகுதான். தோல் வெள்ளையா இருக்கவலாம் அழகு கிடையாதுடா. கன்றவே இருக்க மாப்ள. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? நல்ல கண் டாக்டரை பார்த்து செக் பண்ணிட்டு வாங்க போங்க. இவளை விட என் தங்கச்சி எந்த விதத்துல குறைஞ்சிட்டா மாப்ள. அப்படியா? சொல்லுங்க மாப்ள, என் தங்கச்சி எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? மாமா இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். வேணாம் மாமா. நான் இப்போ ஒரு மாதிரி ரொமான்டிக்கா சந்தோஷமான மூட்ல இருக்கேன். தயவு செஞ்சு 2 பேரும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. சண்டாளி வாசத்துற அழகுல லேசாகி அந்தி பகல் அத்தனையும் லூசாகி பயங்கடக்குறான் தரையில பீசாகி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.